தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் சாக்கலூத்து மெட்டு மலைச்சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தேனி மாவட்டம் தேவாரத்தில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மலைச்சாமி, அங்கு தேவாரத்தில் கேரளா மற்றும் தமிழகத்தை இணைக்கக்கூடிய இந்த சாலையை சீரமைக்க கோரிய இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்தில் எத்தனை கடைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம், கோரிக்கைகள் என்ன? வணக்கம் கனகதாரா. தேனி மாவட்டம் தேவாரத்தில் பாண்டியர் குல வணிகர் சங்கம் சார்பில் தமிழக பகுதியான தேவாரம் முதல் கேரள மாநிலத்தை இணைக்கும் சாக்குளத்து மெட்டு மலைச்சாலை அமைக்க வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரத்தில் இருந்து டிமினாய்ச்சிபுரம் வழியாக கேரளா செல்லும் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சாக்குளத்து மெட்டு மலைச்சாலையை அமைக்க கடந்த 44 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை அந்த சாலையை அமைக்க எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இதனால் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பனை, நெடுங்கண்டம், பூப்பாறை போன்ற பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு செல்லும் இப்பகுதி மக்கள் நாள்தோறும் 150 கிலோமீட்டர் வாகனம் மூலம் பயணம் செய்து திரும்பி வருகின்றனர். இந்த இணைப்பு சாலையை சீரமைத்தால் கேரளாவிற்கு மிக விரைவில் குறுகிய நேரத்தில் எளிதில் சென்று விடலாம். மேலும் இரு மாநில வர்த்தக போக்குவரத்து அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. அதன்படி கடந்த 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இதழில் சாலை அமைப்பதற்கான அனுமதியை வெளியிட்டு இருந்தார்கள். ஆனால் வனத்துறையினர் தொடர்ந்து சாலையை அமைக்க தடை விதித்து முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த சாலையின் முக்கியத்துவம் குறித்து தேனி மாவட்ட மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ் செல்வனிடம் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடைபயணம் மேற்கொண்டு நாடாளுமன்றத்திலும் அவர் அதன் முக்கியத்துவம் குறித்து பேசினார். ஆனாலும் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று தேவாரத்தில் உள்ள காய்கறி, மளிகை கடை, நகைக்கடை மற்றும் ஜவுளி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலை அமைக்க வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என பாண்டியர் குல வணிகர் சங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி. சாக்குளத்து மெட்டு சாலை அமைத்தால் இந்த பகுதி, தேவாரம் பகுதி, வறட்சியான உள்ள பகுதி வணிகத்திலையும், அதாவது தேவாரம் சுற்றுப்பகுதி மற்றும் கேரளாவினுடைய பகுதியுடைய இணைத்தால் இங்கே உள்ள வணிகமும் இங்கே உள்ள ஏலத்தோட்ட தொழிலாளர்களும் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று இங்கே உள்ள ஏலத்தோட்ட தொழிலாளர்களும் தினமும் நூற்றுக்கணக்கான ஜீப்புகளை கொண்டு ஏலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அது மாதிரி அங்கே கேரளாவில் உள்ள ஏலத்தோட்டமாக இருக்கட்டும், அங்கே உள்ள வணிக தொடர்பு, இங்குள்ளவர்களுக்கும் கேரளாவில் வணிக தொடர்பு அதிகமாக ஏற்பட்டு தேவார பகுதி இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் என்பதை இந்த சாக்குளத்து மெட்டு சாலை திறக்கிறதுக்கு 60 ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களோட கோரிக்கையை ஏற்று இந்த பாண்டியர் குல வணிகர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சாலையை, சாக்குளத்து மெட்டு சாலை அமைக்கிறதுக்கு 1981ஆவது வருஷம் எம்ஜிஆர் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அடிக்கல் நாட்டப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1988ல் தமிழ்நாடு அரசிதழில் சாக்குளத்து மெட்டு சாலை அமைக்கிறதுக்கான அரசிதழில் வெளியிட்டாங்க, அனுமதி அளித்து. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 மீட்டர் அகலத்தில் பாதைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த பாதையை அமைச்சு கொடுக்க சொல்லி இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து 44 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க. கோரிக்கை 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களோட கோரிக்கை இருக்குது.